கன்னிராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். கன்னிராசி அன்பர்களே, கண்டக சனி. கண்டக சனியால் இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு பொழுது விடிஞ்சு போனால் என்ன ஃபோன் வருமோ, இன்னைக்கு நேரம் எப்படி இருக்க போகுது, அன்றைக்கி காலம்பரை எழுந்து ஃபஸ்ட்டு செய்தி எப்படி இருக்கோ அதுதான் தீர்மானிக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ கண்டகச்சனியால் அதிகம் கஷ்டப்படக்கூடிய, அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, இந்த ராகு கேதுவாலும் கண்டகச்சனியாலும் பலதரப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கஷ்டங்கள், வம்பு வழக்கு, வீண் பிரயோகமானம், தலைகுனிவு, சிக்கல்கள், ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தேவையில்லாமல் பல இடங்களில் போயிட்டு மாட்டிக்கிறது. எப்படி நானாக போய் மாட்டினா, நான் எப்படி தான் மாட்டினு எனக்கே தெரியல சாமின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறது. எப்படியோ நம்மளை அதை இழுத்துன்னு போயிட்டு கொண்டு போய் நம்மளை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கண்டகச்சனி காரணம். கன்னிராசி அன்பர்களே, மிகுந்த மனவேதனை, மனக்குழப்பம், விரக்தியான சூழ்நிலை. அப்போடா நம்ம முன்னுக்கே வர முடியாது போல இருக்கு, சே என்ன எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலை. இதெல்லாம் கன்னிராசிக்கு இப்போது கரண்ட்டில் இருந்துன்னு வந்துட்டு. இந்த நிலை மாறப்போகுது கன்னிராசி அன்பர்களே. உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு, உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும், கன்னிராசி என்பர்களே, நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி தள்ளி போகுதா, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தடைகள், காரிய தடைகள் ஏற்படுகிறதா, நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள், மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா. காலையில் ஒன்று சொல்கிறாங்க சாமி, சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க சாமி, எதை நம்புறதுன்னே தெரியலை. ஏகப்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் இருந்து வரக்கூடிய மெயினாக பணப்பிரச்சனை, குறிப்பாக பணப்பிரச்சனை, அதை விட மனக்குழப்பம். எங்கே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எதை செய்தால் நமக்கு நன்மை தரும், செய்யணும்னு நினைக்கிற விஷயம் நடக்க மாட்டேங்குது, நடக்க வேணாம்னு செய்கிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் மனக்குழப்பங்கள். குடும்பத்தில் மனக்குழப்பம், பிள்ளைகளால், பெற்றவர்களால், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், கணவன் மனைவியிடையே வர மனக்குழப்பங்கள், சொத்து பிரச்சனைகள், மெயினாக பாகப்பிரிவினைகள், அங்கம் பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு ஆத்தரைசேஷன், ரெகக்னைசேஷன் கிடைக்காமல் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்கும்போது கன்னிராசி அன்பர்களே, இந்த குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரே கிரகம்தான் காரணம், அதுதான் சனி பகவான். அப்போ கன்னிராசி அன்பர்களே, இதை உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோசியத்தை வேணாலும் போய் பார்த்துருக்கலாம், 10,000 ரூபா கட்டி நீங்கள் வரிசையில் நின்று கூட பார்த்துட்டு வந்திருக்கலாம். எல்லாம் சுபத்துவம், அந்தத்துவம்னு சொல்லி உங்களை அமுச்சு விட்ருவாங்க. யாரும் உண்மையை சொல்ல போவதில்லை. நான் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கண்டகச்சனி. போராத குறைக்கு ராகுவும் கேதுவும் காரணம். அப்போ இந்த கால சூழ்நிலையில் லாபஸ்தானத்திற்கு 11வது வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான், இந்த குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு வந்தாலுமே கூட 3-11 அமைகிறார். எனக்கு தெரிஞ்சு 75% குருவுடைய பார்வை வேலை செய்யும். 3-11 25% தான் கணக்கு, 25% தான் கணக்கு, கால் பங்கு தான் கணக்கு.
ஆனால் நான் உங்களுக்கு 3/4 பங்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் கண்டக சனியை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு 50%. எந்த கிரகம் உங்களுக்கு தொந்தரவு செய்யுதோ, எந்த சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறாரோ அந்த சனியை எந்த குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவான் குரு பார்த்து அந்த சனியுடைய பார்வையை நல்ல பார்வையாக, ஒரு சுபத்துவமான பார்வையாக, பாவத்தை எல்லாம் நீக்கி அருள் பார்வையாக பார்க்க வைக்க போறாரு. இது ஜோதிடம். நான் உங்களுக்கு புரியனா கூட எளிமையாக சொல்கிறேன். இந்த குரு பயிற்சி கன்னி ராசி அன்பர்களுக்கு பரிகார பயிற்சியாக, பரிகார ராசியாக அமைகிறது. குரு பயிற்சி பரிகாரம் ரொம்ப முக்கியம். பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த குரு பயிற்சியால் 75% வெற்றி உண்டு. எல்லா குழப்பங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் குரு தீர்த்து வைப்பார். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.